அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய திக்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களினுடைய கடன் அனைத்தும் நிறைவேற்றுவதற்காக கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த திக்ரை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏனென்றால் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி முடித்து விட்டீர்கள் என்றால் ஒரு வாரத்தில் உங்களுடைய கடனை நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுகின்றான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் கற்றுத்தராமல் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ராக இந்த ஒரு திக்ர் இருக்கின்றது. இந்த ஒரு திக்ரின் மிகப்பெரிய பலன் என்னவென்றால், இந்த திக்ரை யார் ஒருவர் ஓதி வருகிறாரோ அவருடைய கடன் மலையளவு இருந்தாலும் அதை இறைவன் அடைத்து விடுகிறான் என்று கூறுகிறார்கள். இன்னும் இந்த ஒரு திக்ரை நபி அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், ஒரு தடவை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல், இன்னும் உணவை வாங்குவதற்கு பணம் இல்லாமல், இன்னும் அதிகமான நபர்களிடம் கடன் பெற்று மிக கவலையான நிலையில், கஷ்டமான நிலையில், சோதனையான நிலையில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்னும் எங்காவது போய் உணவு வாங்கலாம் அப்படின்னு நினைத்தாலும் அங்கேயும் கடன் வாங்கி வச்சுருந்தாங்க. எங்காவது போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம், கோதுமை, அரிசி இது போன்று வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சாலும் அந்த வாங்கக்கூடிய கடைகளிலும் கடன் அதிகமாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஆக கடன் நெருக்கடி அவர்களால் தாங்க முடியலை. அந்த கடனினால் உணவும் வாங்க முடியலை, உணவும் உண்ண முடியலை. என்ன செய்யறதுன்ற ஒரு கவலையோடு அழுத நிலையில் தன்னுடைய தந்தையான நபி அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளுடைய நிலைமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? உங்களுடைய மகளான ஃபாத்திமாவுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ நபி அவர்கள், ஃபாத்திமா என்னாச்சு, ஏன் இப்படி அழுத நிலையில் வர்ற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் நான் உணவு உண்டு 3 நாட்களாயிருச்சு. உணவு பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் வாங்கக்கூடிய கடைகளில் நான் கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடன் அடைக்க முடியல. கடன் பிரச்சனையாக இருக்கு. எங்கிட்ட திரும்பினாலும் கடன் பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். யா ரசூலல்லாஹ், என்ன செய்யறதுன்னு தெரில. பணம் இருந்தால் தாங்க, இல்லைனா அதை விட வேறு திக்ரு இருந்தாலும் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபாத்திமா, உன்னுடைய கடனை அடைப்பதற்கு உனக்கு பணம் வேண்டுமா, அல்லது உன்னுடைய கடன் முழுவதையும் அடைப்பதற்கு ஒரு திக்ர் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், பணம் வேண்டாம், திக்ரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு திக்ரை சொல்கிறாங்க. இந்த ஒரு திக்ரை கேட்டு மரணம் விட்டுட்டு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு வாரம் ஓதுறாங்க. அவர்களினுடைய கடனை அவர்களுக்கு தெரியாமலேயே அல்லாஹ் அடைத்து விட்டான். அல்லாஹ் அடைத்து விட்டான் அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தேகம் ஏற்படும். எப்படி அல்லாஹ் அடைத்தான் அப்படின்னா, சில நபர்கள் அவங்களுக்காக வேண்டி வந்து அன்பளிப்பு கொடுப்பாங்க. சில நபர்கள் இவ்வளவு திருகம் இந்தங்க வச்சுக்கோங்க, அப்படி நீங்கள் நபியினுடைய மகள் அப்படின்னு சொல்லி அன்பளிப்பாக கொடுப்பாங்க. இன்னும் சிலர்கள் முசாஃபிர்களுக்கு கொடுப்பது போன்று ஒரு தானமாக, தர்மமாக கொடுப்பாங்க. இப்படி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து பணம் வந்துச்சு, நிறைய கடன் இருந்ததையும் எல்லா கடனையும் அடைத்து விட்டார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அதுபோன்றுதான் நம்மினுடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு கடன் பெற்றிருந்தாலும் நம்மினுடைய எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். நாம் நம்ம லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருந்து அந்த ஒரு கடனை அடைக்க முடியாமல், அந்த கடனை அடைப்பதற்கான தொழிலும் இல்லாமல், சம்பாத்தியமும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்ரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களினுடைய கடனை அடைத்து உங்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக மாற்றி விடுவான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
அல்லாஹும்ம ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அலீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் முன்சிலத் தௌராத்தி வ இன்சீலி வல் ஃபுர்கானி ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆஹிது பின் நாசியத்திஹி அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு வ லைஸ கபுலக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு வ லைஸ பஅதக ஷைஉன் வ அன்தல் லாஹிரு வ லைஸ ஃபௌகக ஷைஇன் வ அன்தல் பாத்தினு வ லைஸ தூனக ஷைஉன் இக்லி அன்னத் தைன வ அக்னினா மினல் ஃபக்ரி. இந்த ஒரு ஹதீஸ், இந்த ஒரு திக்ர் அறிவிக்கக்கூடிய கிதாப் என்ன அப்படின்னா முஸ்லிம். இதை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் யாருன்னா சாலிஹ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சாலிஹ் என்ற சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிச்சுட்டு அந்த ஹதீஸுக்கு கீழேயே அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு திக்ரை யாரெல்லாம் கடன் பெற்றிருக்காங்களோ அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு ஓதிய நபர்கள் எல்லா நபர்களுக்கும் பலன் கிடைத்திருக்கின்றது என்றும் அந்த ஒரு ஹதீஸு கீழே குறிப்பிடுறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு ஹதீஸினுடைய இந்த ஒரு திக்ரினுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், 7 வானங்களின் இரட்சகனே, மகத்தான அரிஷின் இரட்சகனே, எங்களுடைய இன்னும் அனைத்து வஸ்துக்களின் இரட்சகனே, தௌராத்தையும் இன்சீலையும் குர்ஆனையும் இறக்கியவனே, விந்துக்களையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே, எவற்றின் நெற்றிமுடி உன் கை வசம் உள்ளதோ அந்த அனைத்து வஸ்துக்களின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நீயே முதலாமாவன், நீயே எந்த ஒரு வஸ்துவும் இல்லை, நீயே வெளிப்படையானவன், உனக்கு மேலே எந்த வஸ்துவும் இல்லை, நீயே அந்தரங்கமானவன், உனக்கு கீழே எந்த வஸ்துவும் இல்லை. எங்களின் கடனை நிறைவேற்றி வறுமையை விட்டும் விலக்கி எங்களை பிறரிடம் தேவையாக செய்து விடாதே என்ற இந்த ஒரு திக்கர். ஆக கண்ணியமானவர்களே, கடன் யாரெல்லாம் பெற்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை முயற்சிக்கு, கடனை அடைக்க முடியலை, நான் இறந்து போகிறேன், நான் மௌத்தாயிடுறேன் அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர்கள், இன்னும் அந்த அளவிற்கு கடன் வாங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் கவலைப்படாதீர்கள். இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பலன் கிடைத்தது போன்று நிச்சயமாக உங்களுடைய கடனையும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் அடைத்து விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. சலாம்.